மேஷம் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா தொழில் அமைஞ்சிரும். தொழில் இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமான அமைப்பு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அவங்க இருக்கிற இடத்துல அவங்க பொசிஷன் கண்டிப்பாக ஒரு அப்வேர்டாக போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணம் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க முன்னாடி போகணும். யோசிச்சு செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும்னு இல்லை, சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். நிறைய நகைகள் வாங்குறது, வீடு கட்டுறது, இன்டீரியர் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெரிய மனிதர்களை சந்திப்பது எல்லாமே ஏற்படும். நெகட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கிட்ட தகராறு பண்ணக்கூடாது, பிள்ளைங்களோட கோவப்படக்கூடாது. பிள்ளைங்கள் உங்களுக்கு எதிராக சம்டைம்ஸ் செய்யும். உடனே நான் தான் அப்பா நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு அந்த உரிமையை எடுத்துக்கின கத்துறதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பு வரும். பிள்ளைகளுக்கு நல்ல தோழனாக தோழியாக மாறக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு முக்கியம். 7.5 சனியில் இருக்கிறனால கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மேஷராசிக்காரங்க தப்பு வரும். நல்ல கடுமையான எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும். அதே போல் மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்கெல்லாம் வரும். தூக்கத்தை கெடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசிக்காரங்க எப்போயுமே வெளியாளுங்களுக்காகவே உழைப்பாங்க. வெளி ஊருக்கு, வெளி மக்களுக்கு, குடும்பத்துக்கு, முதலாளிக்கு, அவங்களுக்கு தான் உழைப்பாங்க. குடும்பத்தை கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். குடும்பத்தோடு அதிக நாளுகளை செலவு பண்ணுறது மேஷம் முயற்சி பண்ணாவே இந்த வருஷம் நெகட்டிவ் கம்மியாகும். இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும்.